கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் சிந்திக்கிறதான காரியம் மலைப்பிரசங்கம். மலைப்பிரசங்கம்தான் பழைய பிரசங்கம் எங்களுக்கு தெரியாதா என்று நாம் அதை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடித்தளமே அந்த போதனைத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பிறகு அவருடைய போதகத்தினாலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த போதகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த பிரசங்கத்தை இன்று உலக மக்கள் மலைப்பிரசங்கம் என்று சொல்லி பாராட்டினாலும் கூட அந்த பிரசங்கத்தை பாராட்டுகிறார்கள். ஆனால் பிரசங்கம் பண்ணின இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் போனது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். ஆகவே நாம் அவருடைய போதகத்தை மாத்திரமல்ல, அவரையும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக அவர் தம்முடைய வாயை திறந்து சொன்ன காரியம் என்ன? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆவியிலே எளிமை என்றால் என்ன? அருமையானவர்களே, மனிதனிடத்தில் காணப்படுகிற பாவத்திலே பெரிய பாவம் பெருமை. அந்த பிரதான தூதன் கீழே விழுந்து போனதற்கு காரணம் என்ன? அவன் தேவனைப் போல தன்னை பெரியவனாக்கி நான் மேலே ஏறுவேன் என்று சொன்ன அந்த பெருமையின் மூலமாக அவன் கீழே விழத் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே தான் ஆவியிலே நாம் எளிமை உள்ளவர்களாக மற்றவர்களை பார்க்கும் பொழுது இது தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன் என்றும் அவனிடத்தில் நான் அன்பு கூற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, நம்மை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் யார்? அருமையானவர்களே, துயரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவத்தை குறித்து நாம் துயரப்படுகிறது. அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை உணர்ந்து அவன் துயரப்பட்டதை பார்க்கிறோம். ஐயா, என்னுடைய அப்பாவுடைய வீட்டில் எவ்வளவு பெரிய சாக்கியம், நான் பாவம் செய்து அவரை விட்டு தூரமாய் வந்து விட்டேனே என்று சொல்லி அவன் துயரப்படுகிறான், துக்கப்படுகிறான். தன்னுடைய பாவங்களுக்காக துக்கப்படுவது மாத்திரமல்ல, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணியும் நாம் துக்கப்பட வேண்டும். அந்த லோத்து அங்கு உள்ளதான ஜனங்கள், சோதம் குமார பட்டணத்தில் உள்ள ஜனங்களுடைய அக்கிரமத்தை கண்டு அவனுடைய இருதயம் நாள்தோறும் பாதிக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் துயரப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். துயரம் கண்டிப்பாக தேவை. அருமையானவர்களை, மூன்றாவதாக நாம் பார்க்கிறதான அந்த பாக்கியவான் இந்த லிஸ்டிலே சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள, உலகம் நம்மை கண்டு கொள்ள நம்முடைய சார்ந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியான நம்முடைய உள்ளத்திலே ஒரு தாழ்மை, உள்ளத்திலே நம்முடைய பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இது வரும் பொழுது நமக்குள்ளாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய அமைதி உண்டாகிறது. அது நம்முடைய முகம் வெளிப்படுத்துகிறது. சாந்தம் உள்ள ஒரு முகம். மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது, உலகத்திலே அவனை போன்ற சாந்த குணமுள்ளவன் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவன் சாந்தமுள்ளவனாய் காணப்பட்டான். அப்படியானால் நீங்களும் நானும் இந்த சாந்த குணத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்பாக நான்காவதாக பார்க்கும் பொழுது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். அருமையானவர்களே, நம்முடைய தேவ நீதிபரர். நாம் தேவனை குறித்ததான ஒரு தாகம், தேவன் பேரில் உள்ள பற்றுதல், அவரை குறித்ததான அறிகிற அறிவிலை வளர்வதற்காக நாம் எடுக்கிற பிரயாசங்கள், நமக்கு ஒரு தாகம் உண்டாயிருக்க வேண்டும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். நமக்கு அவரே நீதியாக இருக்கிறார். அப்படியானால் அவர் பேரிலே நாம் பற்றுதலாக இருந்து அவரை அறிகிற அறிவிலே நாம் நாள்தோறும் வளர நாம் எடுக்கிற பிரயாசங்கள். ஆகவே தான் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த உலகத்தில் நாம் திருப்தி அடைவதற்கு ஒரே ஒரு வழி, நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது இரக்க குணமுடையவர்கள் பாக்கியவான், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்க. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இரக்க குணம் இது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சாயல் நமக்குள்ளாக வரும் பொழுது அவர் மனிதர்களை கண்டு எப்படி மனம் உருகினாரோ அதுபோல நமக்கு ஒரு இரக்க சிந்தை உண்டாகும்.
மற்றவருடைய தேவைகளை அறிந்து கொள்ள, மற்றவருடைய தேவைகளை சந்திக்க நமக்கு இரக்க குணத்தை ஆண்டவர் தருகிறார். அப்பொழுதுதான் நாம் இரக்கம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது 6வதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்தமாகி கொண்டிருக்கிற அனுபவம். நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம், நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம், நம்முடைய செய்கையிலே பரிசுத்தம். அப்பொழுது நாம் தேவனை தரிசிக்க முடியும் என்று வேதம் திட்டமாய் தெளிவாய் போதிக்கிறது. அப்படியானால் நாம் முகமுகமாக இயேசு கிறிஸ்துவை காண முடியுமா? அதை குறித்தல்ல, நாம் தேவனை தரிசிக்க முடியும் என்றால் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். நாம் தேவனை தரிசிக்கலாம், தேவனுடைய உள்ளத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் பெருக நமக்கு அந்த பரிசுத்தம் தேவை அல்லவா? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை கழுவுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் நம்மை சுத்தப்படுத்துகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார். ஆகவே நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்துக்கு மேலாக பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இதுவரை நம்முடைய குணாதிசயங்களை பார்க்கிறோம். இப்பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார்? அருமையானவர்களே, தேவனோடு கூட சத்ருமாய் இருந்த நம்மை ஆண்டவர் அவரோடு கூட நம்மை சமாதானப்படுத்தினார். அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள அநேக மக்கள் இனி இயேசுவை அறியாதபடி தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்களே, அவர்களை சமாதானப்படுத்த ஒப்புரவு ஆகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் எங்களிடத்தில் தந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த ஒப்புரவாகிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த அருமையான வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீதி நிமித்தமாய் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். அதற்கு அடுத்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது, பலவிதமான தீமையான வார்த்தையை உங்கள் மேல் சொல்லுவார்கள், பலவிதமான நிந்தையை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இவையெல்லாம் எதற்காக? ஆண்டவருடைய நாமத்தின் மூலமாக நாம் ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படுகிற நிந்தனைகள், அவமானங்கள், இதை நாம் சகித்து ஆண்டவருடைய ஊழியத்தை சுகமையானால் இந்த அருமையான குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ண வேண்டும், மற்றவர்களோடு கூட ஐக்கியம் வைக்க வேண்டும். இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்கு இயேசுவை சொல்லி நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும். இதுதான் இந்த அருமையான மலை பிரசங்கத்தினுடைய சாரம். இதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு நம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர நாம் ஒவ்வொரு நாளும் அன்பாய் அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.